கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கல்லூரி மாணவியின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த இளைஞர் தட்டி கேட்ட மாணவியின் உறவினர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி. இவர் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது உறவினர் போச்சம்பள்ளி அடுத்த மேட்டுப்புலர் கிராமத்தைச் சேர்ந்த சந்துரு என்பவர் நண்பராக பழகி வந்துள்ளார். சந்துரு தருமபுரி மாவட்டம் பெண்ணாரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் காதல் ஏற்பட்டு பின்னர் பிரிந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காதல் தோல்வியால் மனமுடைந்த வீட்டில் இருந்த சந்துருவுக்கு கல்லூரி மாணவி போனில் ஆறுதல் கூறியுள்ளார். பின்னர் இவர்கள் இருவரும் நட்பாக ஒரு கட்டத்தில் காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இருவரும் அடிக்கடி வெளியில் சுற்றி வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என சந்துரு கூறியுள்ளார். இந்த நிலையில் சந்துரு கல்லூரி மாணவி அழைத்து சென்று அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளார். இவருக்கு பழக்கம் ஏற்பட்ட கல்லூரி மாணவி பெற்றோர்கள் தெரிய வந்த நிலையில் கல்லூரி மாணவியை கண்டித்துள்ளனர். அதனால் மாணவி சந்துருவுடன் பேசுவதை தவிர்த்துள்ளனர். அதனால் சந்துரு அதெல்லாம் முடியாது, என்னிடம் பேச இல்லை என்றால் நாம் தனிமையில் இருந்த வீடியோக்களை எல்லாம் அனுப்பி விடுவேன் என மிரட்டியுள்ளார். மேலும் இருவரும் தனிமையில் இருந்த வீடியோக்களை மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பே அனுப்பியுள்ளார். இது குறித்து மாணவி கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கல்லூரி மாணவி நடந்த சம்பவத்தை புகார் கொடுத்துள்ளார். அதனால் அந்த வழக்கை விசாரணை செய்த விஜயவாணி எஸ்ஐ விசாரணை நடத்தி சமாதானம் செய்து அனுப்பியுள்ளார். இருவரும் செல்போனில் போலீஸ் பிளாஸ் செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் சந்துரு வீடியோக்களை லேப்டாப்பில் சேவ் செய்து மீண்டும் கொண்டு மீண்டும் அனைவரும் அனுப்பி மிரட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் சந்துரு மாணவியின் கல்லூரி அவருக்கும் படிக்கும் சக மாணவர்களுடன் பள்ளி மாணவருக்கும் என அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பியுள்ளார். மேலும் இந்த மாணவியின் பெயர் இன்ஸ்டாகிராம் ஒன்று புதிதாக ஆரம்பித்து அதில் மாணவியின் நெருக்கமாக இருந்த ரீல்ஸ் கொடுத்து அந்த தனிமையில் இருந்த ஆபாச வீடியோ பரப்பி வந்துள்ளார். இது குறித்த சந்துருவின் அக்கா நடந்ததை எல்லாம் மாணவியிடம் கூறி வீடியோக்களை அளிக்க சொல்லியுள்ளார். மேலும் மாணவி தனது அக்கா மற்றும் அம்மா உறவினர்கள் சந்துரு வீட்டுக்கு சென்று லேப்டாப் ஆதாரங்களை அழித்து விடலாம் என முடிவு எடுத்து நேற்று காலை மேட்டுப்புலி பகுதியில் சந்துருவின் வீட்டுக்கு சென்று லேப்டாப்பை மற்றும் செல்போனை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தபோது சந்துரு கையில் இருந்த அறிவாளால் சென்று அங்குள்ள பெண் மற்றும் பாராமல் தலை, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளை தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த அவர்கள் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.